மே 23. வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மே 23ஆம் தேதி உலக ஆமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆமைகளுக்கு என்று ஒரு தினமா? ஆம். இந்த உலகில் எதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் உலக அளவில் தினங்கள் இருக்கின்றன. உலக மக்கள் அவற்றை பற்றி சிந்திக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். நாம் நிறைய அப்படி இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத ஆனால் உலக அளவில் அறியப்பட்ட பல தினங்களை பற்றி இங்கு பேசியிருக்கிறோம். இந்த உலக ஆமைகள் தினம் என்பது அமெரிக்காவில் 2000ஆம் ஆண்டில் இருவரால் அது அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு இன்று உலகளாவிய இயக்கமாக மாறியிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் பாதுகாப்பில் இந்த ஆமைகள் தினம் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. பொதுவாக ஆமை என்பது அது ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய குறியீடு என்பது போல பார்க்கிற பார்வை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இல்லை. பொறுமை, அமைதி, கண்ணியம் இவற்றினுடைய அடையாளமாகவும் ஆமைகள் பார்க்கப்படுகின்றன என்பதை நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்னொன்று, ஆமைகள் இந்த இயற்கை சமநிலையை எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆமைகள் அவை விதைகளை உண்டு ஒரு கழிக்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருப்பதன் காரணமாக தாவர பரவலாக்களுக்கு, முக்கியமாக கடல் தாவரங்களினுடைய பரவலாக்களுக்கு அவை மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன என்று சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல் பவளப்பாறைகள் போன்றவற்றினுடைய அந்த பாதுகாப்பிற்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் கூட கடலாமைகள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய அதே போல் சிறு சிறு பூச்சிகள், சிறு சிறு உயிரினங்களை உண்பதன் வாயிலாக கடலில் ஒரு சமநிலையை பேணுவதற்கு, அதாவது உயிரினங்களில் ஒரு சமநிலையை பேணுவதற்கும் ஆமைகள் பெரிதும் உதவுகின்றன என்கிற ஒரு அறிவியல் கருத்தும் இருக்கிறது. இப்படியாக பன்முகத்தன்மை கொண்ட இயற்கை சமநிலையை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினமான ஆமை, உலகத்தில் 7 வகையான ஆமைகள் தான் இப்பொழுது மிஞ்சி இருக்கின்றன. அவையும் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். கடலாமைகள் அழிவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பிளாஸ்டிக் பொருள்கள் மற்றும் வேறு பல தொழிற்சாலை கழிவுகளின் காரணமாக ஆமைகள் பெரும் உயிரிழப்பை சந்திக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் என்பவை கடலில் போய் கலப்பதன் மூலம் பல உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானது ஆமை இனம். இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நாம் எப்படி பாதுகாப்பது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு தினமாகவும் இது இருக்கிறது. இன்னொன்று, மீன்பிடி வலைகளில் மீனோடு சேர்ந்து சிக்கி ஆமைகள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இப்போ அதோடு மட்டுமல்லாமல் வணிக நோக்கங்களுக்காக, முக்கியமாக ஆமையினுடைய ஓடுகள் அவை அலங்கார பொருள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அதற்காகவும் ஆமைகள் பிடிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஆமையினுடைய மிக முக்கியமாக அவர்கள் இவற்றையெல்லாம் ஒரு பிடித்து வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற போது அவற்றினுடைய அழிவு என்பது மேலும் மேலும் தீவிரம் அடைகிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் உணவுப் பொருளாகவும் அதை பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாமே பல நாடுகள் மருத்துவ பொருளாக அது பயன்படுகிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் கூட ஆமைகள் கொல்லப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே இயற்கையின் மீதான ஒரு அத்துமீறிய செயல் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆமைகளை எப்படி பாதுகாப்பது, ஆமைகள் குறித்த அறிவியல் உண்மைகளை அறிவது, ஆமைகளை பாதுகாப்பது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பது என்ற அடிப்படையில் இன்றைக்கு செல்லப்பிராணிகளாக கூட சிலர் ஆமைகளை பிடித்து வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆமைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது என இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆமைகள் நம் நண்பர்கள், இந்த பூமியின் நண்பர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் திருவண்ணாமலைக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது உள்ளே போய் வர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல். ஒருவேளை இது பௌர்ணமியாக இருக்குமோ என்று நான் கருதினேன். ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் அந்த கிரிவலம் என்று சொல்லுகிற அந்த மலையை சுற்றி ஏறத்தாழ 14 கிலோமீட்டர் நடக்கிற பழக்கமுடைய மனிதர்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள். நமக்கு எது பௌர்ணமி எது அமாவாசை என்பது தெளிவாக தெரியாது. அது நாட்காட்டி பார்த்தால் தான் நமக்கு தெரியும். எனவே இன்றைக்கு அந்த முழு நிலவு நாள் போல் இருக்கிறது. நாம் இந்த நாளில் இங்கு வந்து விட்டோமே என்று கருதினேன்.
ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிற நண்பர்கள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் இல்லை. இப்போது மாதம் 30 நாளும் கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக சனி ஞாயிறுகளில், எல்லா சனி ஞாயிறுகளிலும் பெரும் கூட்டம் இருக்கிறது. பெரும்பான்மையாக யார் இங்கே வருகிறார்கள் என்றால் வடநாட்டிலிருந்து வருகிறார்கள், ஆந்திராவிலிருந்து வருகிறார்கள். எனவே ஒவ்வொரு சனி ஞாயிறும் கூட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பொதுவாக நாம் அறிந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள், அந்த கார்த்திகை, பெரிய கார்த்திகை என்று சொல்லப்படுகிற நாளில் அங்கே ஒரு பெரிய ஜோதி தெரிகிறது என்று. அது இப்போது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும். அது ஏற்றப்படுகிற ஒரு தீபம்தான். அதனை பார்ப்பதற்காக, அதனை பார்த்தால் புண்ணியம் என்று கருதி வந்த மக்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதனை தாண்டி எல்லா சனி ஞாயிறுகளிலும் அங்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலை சகித்து கொள்ள வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. இது எப்போது தொடங்கிற்று? இந்த ஒவ்வொரு கார்த்திகை, அதாவது கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை, அதைத்தான் பெரிய கார்த்திகை என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். எப்போது இருந்து அது கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த திருவண்ணாமலை என்பதே தீயின் வடிவமாக இருக்கிற ஒரு ஆலயம் என்று நம்பப்படுகிறது. தீ வடிவம், நீர் வடிவம், நில வடிவம், ஆகாய வடிவம் என்பதெல்லாம். அப்படி நெருப்பின் வடிவம், நெருப்பு என்பதுதான் லிங்கத்தினுடைய வடிவம் என்று கருதுகிறார்கள். அந்த லிங்கம் என்பது வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்து ஒளிர்வது. அதனுடைய அடியையும் முடியையும் பிரம்மனாலையும் விஷ்ணுவாலையும் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்று லிங்க புராணம் சொல்லும். எனவே லிங்க புராணம் என்பது முழுக்க முழுக்க சிவனை ஆதரிக்கிற ஒரு புராணம். மற்ற மதங்களை, வைணவத்தை அல்லது பிரம்மனை பற்றி அது குறைவாக சொல்லும். அப்படி சொல்லுகிற போது அன்னத்தினுடைய வடிவம் எடுத்து அங்கே இருந்து பிரம்மன் மேலே போனதாகவும் தலையை பார்க்க முடியவில்லை என்றும், பன்றியின் வடிவம் எடுத்து விஷ்ணு இந்த பூமியை குடைந்து கொண்டே கீழே போனதாகவும், ஆனால் அவராலும் அந்த பாதத்தை பார்க்க முடியவில்லை, அடியும் முடியும் பார்க்க முடியாத ஒரு ஒளி வடிவமாக நிற்கிற அந்த சிவன் என்பதுதான் லிங்கத்திற்கு பின்னால் சொல்லப்படுகிற புராண கூற்று. இவையெல்லாம் எங்கே இருக்கின்றன என்றால் கல்வெட்டுகளில் முதல் ராஜேந்திர சோழன் காலத்தில் இது பற்றிய ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ஒரு ஒளி வடிவமான அந்த லிங்கத்திற்கு இத்தனை பெரிய விழா திருவண்ணாமலையில், அதுவும் குறிப்பிட்ட நாள் அன்று நடந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு விருந்து வருகிற பக்தர்களுக்கெல்லாம் வைக்கப்படும் கார்த்திகை நாளில் அது பெரும் அரு விருந்தாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் நாம் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி, 1000 பொன் களஞ்சிகள் அங்கே வந்த வேதியர்களுக்கு அழிக்கப்பட்டன என்று கல்வெட்டில் இருக்கிறது. 2 கல்வெட்டுகளில் இதை பற்றிய செய்திகள் இருக்கின்றன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சோழர் காலத்து சமயம் என்னும் நூலில் பேராசிரியர் முனைவர் பத்மாவதி அவர்கள் அந்த கல்வெட்டுகளோடு அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறார். ஒன்று முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தினுடைய கல்வெட்டு, இன்னொன்று 3ஆம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுகளிலும் சொல்லப்படுகிற செய்தி, அங்கே வந்த வேதியர்களுக்கு, அதாவது பார்ப்பனர்களுக்கு 1000 பொன் களஞ்சிகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்வதன் மூலம் இந்த விழா மக்களுக்கானதாக இருந்தாலும் இந்த விழாக்களால் மிக பெரும் பயனை சமூகத்தில் இருக்கிற ஒரு சிறு பகுதியினர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் மன்னர்கள்தான், ஆனாலும் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அடிமையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்தால் தங்களுக்கு புண்ணியம் என்று கருதி இருக்கிறார்கள் என்பதை இந்த கல்வெட்டுகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை.
அதாவது ஒரு அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால், பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால், வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று, சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில், இந்த செக்ஸ் செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட. அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது.
தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.